விஷயங்கள் இருக்கு. மூமின்கள்லாம் இப்படி இருக்கணும், மூமின் நீங்க மூமின் கிடையாது, நீங்க அல்லாவை விட அவனுடைய தூதரை விட அதெல்லாம் வரும்ல ஒரு பட்டியல். அதெல்லாம் நேசிச்சிங்கன்னா அது நீங்க ஈமான் கொண்டவர்கள் ஆக மாட்டீங்க. அதெல்லாம் அல்லாஹ் எடுத்து பேசுவான். ஈமான் கொண்டவர்களை சொல்லாதையும் செய்யாதையும் வாயில பேசுறீங்க, அதெல்லாம் வருது இல்லை. இப்போ அதெல்லாம் அல்லாஹ் அங்கே குற்றம் பிடிக்கிறது நிறைய இடத்துல வரும். உண்மையான மூமின்கள் என்ன நினைப்பாங்க, எல்லாமே அல்லாஹ் நமக்கு சொன்னதுன்னு நினைச்சிருவாங்க. ஆனால் நலுன்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான், இந்த கேம் விளாடுவான். இஸ்லாத்துக்குள்ள மூமினை பிரித்து மூமினை இஸ்லாத்தில் போட்டு இது அதில் போட்டு அதானே இன்றைக்கி விளாட்றாங்க. எங்கள் 5 தாங்க இஸ்லாமு, இவங்க எதுங்க 6வது ஒன்று புகுத்துறாங்க, விதத்துங்க 5 தான் இஸ்லாமு. அப்போ பெற்றோர்களுக்கு ஒன்றும் இல்லையா? அப்போ அங்கே கடமைகள் எவ்வளோ கடமைகள், குரான் பேசக்கூடிய கடமைகள் எதுவுமே தேவையில்லையா? அப்போ குரானை தூக்கி போட்டு அந்த ஒரு ஹதீஸ் எடுத்துக்கலாமா? இப்போ அதெல்லாம் வருதா இல்லையா? இப்போ இந்த இடத்துல இப்ராஹிம் நபி முஸ்லீமாக எங்களை மாற்று அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் என்னது, இது வந்து லோயர் கிரேடு, முஸ்லீம் கிடையாது. அப்போ ஏன்னா ஒரு மூமினா இருக்கிறாரு நீங்கள் ஒருத்தர், அவர் முஸ்லீமும் கூட தானே. ஒரு மூமின் ஒருத்தர் இருக்கிறார், அவர் இன்க்ளூடட் முஸ்லீம். ஆனால் ஒரு முஸ்லீம் இருக்கிறார், அவர் இன்க்ளூடட் மூமின் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மூமின் தன்னை முஸ்லீம்னு சொல்லிக்கலாமா? சொல்லிக்கலாம். அதான் அவர் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் தன்னை ஒருவன் மூமின் என்று சொல்லலாமா அப்படின்னா இறை தூதரை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்க எல்லாத்தையும் விட நான் அல்லாஹ்வை பயப்படுறேன். இது ரசூலா சொல்லலாம். வேற யாருக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கவே இல்லை. அப்போ இன்னைக்கு நாம பிரிக்கிறோம்ல கேட்டகரி, பெயர் தாங்கி முஸ்லீம், அப்படிலாம் பிரிக்க வேண்டியதில்லை. பெயர் தாங்கியாக இருந்தாலும் அவன் அல்லாவையே நம்பாமலே இருந்தாலும், அல்லாவை நம்புறன்னு வாயில சொல்றான ஸ்டேட்மெண்ட்டு முஸ்லீம், அவ்வளோதான். நம்பிட்டான், அவன் உண்மையில நம்புறான், அவன் மூமின். ஆனால் அவனுக்கு நாம சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. இவங்க சர்டிஃபிகேட் துனியாவில் கொடுத்து தானே இவங்க ஃபித்னா ஃபசாத் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு துனியாவில் இவங்களுடைய வியாபாரத்துக்கு அது தேவைப்படுது. இவங்க வந்து இணை வைத்து விட்டார்கள், இவங்களை வந்து இவங்க குறைந்த தர முஸ்லீம்கள் அப்படின்னு அந்த பிரிக்க வேலை வந்து பண்ணுறதுனால இதெல்லாம் கையில் வந்து இவங்க எடுக்கிறாங்க. அப்போ இஸ்லாம்னா என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டதுக்கு அவர் சொல்றது என்ன, கலிமா, தொழுகை, ஜகாத்து, நோன்பு, ஹஜ்ஜு, இதை செய்வது கடமை என்று நம்புபவர். இதை செய்யணும்னு கூட அவசியம் கிடையாது. இதை செஞ்சா தான் ஒருத்தர் முஸ்லீம். ஒருத்தர் தொழுல, அவரை வந்து முஸ்லீம் இல்லைன்னு ஆயிட முடியுமா? ஒருத்தர் நோன்பு வைக்கல, அவர் முஸ்லீம் இல்லைன்னு ஆயிட முடியுமா? கிடையாது. ஆனால் அதை மறுத்துட்டு அவர் முஸ்லீம் இல்லைன்னு ஆயிரும். அவர் இஸ்லாத்தை விட்டு அவர் எப்படி போயிடுவார்? ஏன்னா அதாவது சொர்க்கத்துக்கு போகிற மேட்ரு தனி, அது வந்து அல்லாஹ் ஈமான்ல வச்சிருக்கான். புரியுதா இல்லையா? பதட்டப்படுது, இவர் முஸ்லீம்னா எப்படிங்க, இவர் முஸ்லீம் சொல்லிட்டீங்கன்னா எப்படிங்க? விட்டு முஸ்லீம்ங்கிறது துனியாவில் கேட்டகரைஸ் பண்ணுறது, உலகத்தில் அவனை எப்படி கணக்கில் எடுத்துக்கிறது? புரியுதா இல்லையா? உலகத்தில் அவனை நான் எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போ அவனை நோண்ட மாட்டோம். முஸ்லீம்னு கேட்டகரி விட்டோம்னு வச்சுங்க, அவர் உண்மையான முஸ்லீமா டுபாகூர் முஸ்லீமா நோண்டுவோமா? நோண்ட வேண்டியதில்லை. நாம வந்து அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. நாம வெறும் முஸ்லீம் அப்படின்னு பார்த்தா போதும். அப்போ அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன, இந்த 5 விஷயங்களை ஒருவர் செய்வதாக நம்புனா சொல்றாரு. அதை மறுத்தவர் பேசல. இது வந்து அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனால் தொழுல. நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறார், ஆனால் வைக்கல. ஹஜ்ஜு செய்யணும்னு நினைக்கிறார், ஆனால் செய்யல. ஆனாலும் அவர் என்ன ஆகிட மாட்டார், காஃபிர் ஆக மாட்டார். இது வந்து உலமாக்கள் மத்தியில் என்ன, அது உறுதியான ஒரு விஷயம். ஆனால் இவருக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு கேட்டால் அது கிடைக்காது. இவர் சொர்க்கத்துக்கு போவாரா, மறுமையில் வெற்றி கிடைக்குமா? அது கிடைக்காது. ஆனால் துனியாவில் இவருக்கு பேர் என்ன, முஸ்லீம். ஏன்? அல்லாஹ் நம்புறேன்னு ஷஹாதத் கொடுத்துட்டார்ல. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே ஒரு விஷயம் செஞ்சவரை கூட என்ன சொல்றாங்க, அந்த வாளில் ஒரு எடுத்து வெட்ட போகும்போது வெறும் கலிமா மட்டும்தான் அவர் சொல்றாரு. இந்த உஸாமா ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த ஹதீஸ், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவங்களுடைய ஹதீஸ், அதெல்லாம் கொல்றதுக்கு ஒருத்தர் போறாருல, கொல்றதுக்கு அதாவது போர்க்காலத்தில் கொல்லப்படுற அந்த நேரத்தில் கூட கலிமா சொல்லும்போது வெறும் கலிமா சொன்னதுக்கே ரசூலா என்ன சொல்றாங்க, அவன் தான் கலிமா சொல்லிட்டாங்களா, விட்டுற வேண்டியதானேங்கிறேன். அப்போ இன்னும் தொழுவில் அவர் எதுவுமே நோன்பு வைக்கல, எதுவுமே இல்லை. இருந்தாலும் அந்த ஸ்டேட்டஸ் அவருக்கு கிடைச்சிருச்சு. கலிமாங்கிற அந்த ஸ்டேட்டஸ் அவருக்கு கிடைச்ச உடனே அவர் என்ன ஆயிட்டார், துனியாவில் அவர் முஸ்லீமாக பார்க்கப்படுவார். அவ்வளோதான். அவருடைய உள்ளம் சார்ந்த விஷயம், அது மறுமையில் அவராச்சு, அவருடைய இறைவனாச்சு. அப்போ இந்த 5 ஒரு மறுத்து பேசுறாருன்னு வைங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, தொழுகையெல்லாம் நான் ஏன் தொழுவணும் அப்படின்னு மறுத்து பேசினார்னா அவர் என்ன ஆயிடுவார், காஃபிர் ஆயிடுவார். அதே தான் அபூபக்கர் காலத்தில் நடக்குது. ஒருத்தர் ஜக்காத்து சீல், அவங்க என்ன சொல்றாங்க, காசு வந்து எங்ககிட்ட இல்லைங்க, இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சு தரோம் அப்படிங்கிறாங்களா, இல்லை காசு அப்புறம் தரோம்னு சொல்றாங்களா? இல்லை, ஜக்காத் தர மறுக்கிறோம். ஜக்காத்தா அப்படின்னா என்ன, நாங்கள் எதுக்கு தரணும் ஜக்காத்து? புரியுதா இல்லையா? இந்த வாசகத்தை சொன்ன உடனே தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு ஹிஜாஸுடைய சட்டப்படி என்ன, முஸ்லீம்கள் மட்டும்தான் அங்கே இருக்கணும். அப்போ ஜக்காத்து கொடுக்கல, மறுத்துட்டாங்க அப்படின்னா, கொடுக்கலன்னா காஃபிர் ஆக மாட்டாங்க, கொடுக்கலன்னா அவங்கள வந்து அவங்களுக்கு எதிராக போர் தொடுத்திருக்க மாட்டாங்க. ஜக்காத்து கொடுக்க மறுத்து விடும்போது அவர்கள் இஸ்லாத்திலிருந்து டீக்ரேட் ஆகிட்டாங்க. டீக்ரேட் ஆனவங்க ஹிஜாஸில் இருக்க முடியாது, ஹிஜாஸில் இருக்க முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு எதிராக படை எடுத்துக்கிட்டு போய் அடிச்சாங்க. ஸோ அந்த வச்சு பார்த்தாலும் நமக்கு ஈஸியாக புரியுதா இல்லையா, முஸ்லீமுடைய ஸ்டேட்டஸ் இவ்வளோ தான். வெளிப்படையா அவன் ஜக்காத்து வந்து ஊருக்கு காட்டுறது கொடுக்குறானா, எது கொடுக்குறான் அது தேவையில்லை. அவன் நடிக்கிறதுக்கு தொழுகிறானா இல்லை, இப்போ கை கட்டி நின்றுருக்கான், ஒரு சூறா ஒருத்தன் ஓதலை, இல்லை ராமா ராமாங்கிறான், இல்லை வேற ஏதோ ஒன்று சொல்கிறான், ஜீசஸ்ன்றான். இப்போ என்ன பண்ணுவீங்க? அவன் வெளியே வந்தவன அவன் என்ன சொல்லுவீங்க, முஸ்லீம் தான் சொல்லுவோம், வேற என்ன பண்ண முடியும்? அவன் நின்று சத்தமாக சொன்னால் கூட சரி போ ஏதோ ஒன்று சொல்லலாம், அது கூட நமக்கு அனுமதி இல்லைன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். ஆனால் வெளிப்படையாக அவனுடைய கலிமா, வெளிப்படையாக அவனுடைய தொழுகை,
அவனை வந்து என்ன பண்ணும், அந்த ஸ்டேட்டஸ் வந்து அவனுக்கு கொடுத்துரும். இதை வந்து நாம் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் பார்க்கும்போது கூட நமக்கு அது கொஞ்சம் தேவையில்லாதான் தெரியும். நமக்கு ஏன் ஒருத்தர் முஸ்லீம்னு நம்ம ஏன் அடையாளம் கண்டுபிடிக்கணும்ட்டு. ஆனால் ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தின் அடிப்படை இது. ஏன்னா யாரோ முஸ்லீம் யாரோ காஃபிர் நின்றுட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் முஸ்லீம் நம்மளே தெரியுமா? ஈரோட்டில் எத்தனை பேர் முஸ்லீம் இருக்கிறான்? யாரை பார்த்தவன சலாம் சொல்கிறான், சலாம் சொல்லிட்டா முஸ்லீம், இவ்வளோதான் நம்ம லெவல். இந்த நிர்வாகத்தில் வரும்போது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா முஸ்லீம்களுடைய ஐடி கார்டு தனி, முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஐடி கார்டு ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் தனி. இது ஏற்றத்தாழ்வு காட்டுறதுக்காக இல்லை. ஏன்னா இந்த துறைகள் இருக்குல்ல, இஸ்லாம் சார்ந்த அந்த இஸ்லாம் அதாவது அரசு துறைகள் இருக்குல்ல, அந்த கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும், அவங்களுடைய தாலுகா ஆஃபீஸ் இருக்கும், அவங்களுடைய அந்த நிர்வாகம் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே குர்ஆன் ஹதீஸு கட்டுப்பட்டு நடக்கும். இந்த குர்ஆன் ஹதீஸு சொல்கிறபடி கட்டுப்பட்டு நடக்கும். அப்போ ஒருத்தர் குர்ஆன் ஹதீஸு ரெண்டையுமே அவர் ஏற்றுக்கல, அவரை வந்து நாம் வந்து அந்த பதவியை நம்ம கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஸோ அந்த யாருக்கு அந்த போஸ்டிங்லாம் எலிஜிபிள், யாருக்கு எலிஜிபிள் இல்லை, இதை பிரிக்கிறதே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீமா இல்லையாங்கிறத தான் பிரிக்க முடியும். அப்போ ஒருத்தர் உண்மையிலே முஸ்லீமா இல்லையான்னு எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது? இது ரொம்ப கஷ்டமான வேலை. அதெல்லாம் நம்ம போட்டு அந்த அளவுக்கு மண்டையை ஒழட்டிக்க வேண்டியது இல்லை. அவர் களிமா சொல்லியிருந்தால் போதும். அவர் களிமா சொல்லியிருக்கிறாரு. என்ன தொழுகையை வந்து மறுத்து பேசலை, எதுவும் ஜக்காத்தை மறுத்து பேசலை, நோன்பு மறுத்து பேசலை, ஹஜ்ஜை மறுத்து பேசலை. இவர் இப்போ என்னத்துக்கு எலிஜிபிள்? அரசு துறையில் ஒரு நிர்வாகத்தை எடுத்து நடத்துவதற்கு எலிஜிபிள். இதே வந்து கேட்கலாம், ஆஹா இஸ்லாமிய அரசியல்னா இதுதானா? இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எங்கள் ஆட்சியில் வந்து நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கேட்குறீங்க, நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆட்சி வந்துச்சுன்னா எங்களுக்கெல்லாம் எந்த அரசு பதவியுமே கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இதுக்கு விளக்கம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே இஸ்லாத்தை வந்து நீங்கள் மதமாக பார்க்கக்கூடாது. இது வந்து அது வந்து என்னது, ஒரு கொள்கைன்னு சொல்கிறத விட இது என்ன, இது வந்து ஒரு தீன், இதுக்கு நிகரே இல்லை. அதனால் நம்ம எடுத்துக்காட்ட சொல்கிறது கூட டக்குன்றது கம்பேரிசன் பண்ண முடியல. அப்போ இந்த இடத்துல அரசியல் சாசனம் வச்சுங்க, இது குர்ஆன் தான் அரசியல் சாசனம். இப்போ ஒருத்தர் கவுன்சிலராக பதவி ஏற்கிறார், இந்திய அரசியல் சாசனத்தின் மீதும் துளியும் நம்பிக்கையற்றவனாக நான் இந்த பதவியை ஏற்றுக்கொள்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய நான் இயற்றக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் விரும்பக்கூடிய வகையில் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஓட்டு போட்டு ஜெயிஸ்டர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நீங்கள் இப்போ பதவி ஏற்க விட்டுருவாங்களா? பதவியேற்பு நிகழ்ச்சி இப்போ சமீபத்தில் எல்லாரும் பார்த்தோம்ல, ஒவ்வொருத்தரும் இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களா? இதுதான் ஈமான். இங்கே இன்னும் சொல்ல போனால் இவங்கெல்லாம் என்ன லெவலில் இவங்க போய் பதவி ஏற்கிறாங்கன்னு பார்த்துங்க. அதான் அரசியல் சாசனத்தில் போய் அதில் போய் ஈமான் கொண்டு அதை வந்து நாங்கள் அதற்கு நேர்மையாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் குர்ஆனுக்கு துரோகம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதற்கு உண்மையுடனும் அதன் நேர்மையுடனும் நான் நடந்து கொள்வேன் அப்படின்னா குர்ஆனை துரோகத்துடனும் அல்லாஹ்வுடன் மோசடியாகவும் நான் நடந்து கொள்வேன், இனி நான் நயவஞ்சகன் என்று அறிவித்துக் கொள்கிறேன் என்று வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணுறதுக்கு சமமாக அது ஆயிரும். அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட், புரியுது இல்லையா? அப்போ அந்த அரசியல் சாசனத்தின் மேலே ஒரு நீதிபதிக்கு வந்து இந்த இபிகோ சட்டத்தின் மேலே எனக்கு உடன்பாடு கிடையாதுங்கிறார். அவருக்கு நீதிபதி பதவி நம்ம இன்னைக்கு கொடுப்போமா? எந்த மதமானாலும் இருக்கட்டும். அதே தான் இங்கே. இப்போ இன்னைக்கு நாமளும் என்ன சொல்கிறோமோ, நீங்கள் எந்த மதமானாலும் இருங்க, பதவி ஏற்கிறதுக்காக தான் நடிங்க. பதவி ஏற்கிறதுக்காகவா நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கிறேன், நான் வந்து இஸ்லாமிய அரசாங்கத்தில் சொல்கிறேன், பதவிக்காகவே ஒருத்தர் நடிக்கிறார், இஸ்லாத்துக்கு வர்ற மாதிரி நடிக்கிறார், கொடுத்துருவோம். அவருக்கு அந்த எலிஜிபிள் இருந்தால், அவர் அந்த ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருந்தா, அவர் அந்த மார்க்ஸ் நமக்கு வேணுங்கிற மார்க்ஸ் எங்கே நீங்கள் அது அந்த க்ரைட்டேரியா அவர் ஃபில் பண்ணார்னா அவர் ஒரு உண்மையான 100% முனாஃபிக்காக இருந்தாலும் பதவி கொடுத்துருவோம். ஏன்னா அவர் அந்த பைலாவுக்கு மாறு செய்ய முடியாதுல்ல. எதுவாக இருந்தாலும் அந்த கான்ஸ்டிடியூஷன் படி தான் அவரால் இயங்க முடியும். கான்ஸ்டிடியூஷன் மீறி அவர் ஒரு உத்தரவு போட்டார்னா அது செல்லாது. அதனால் யார் நடித்தாலும் சரி நடிக்காட்டியும் சரி அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இஸ்லாமுங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு அரசாங்கம். அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷனை நம்பக்கூடிய ஒருத்தர் பேர் தான் என்ன, முஸ்லீம். அந்த கான்ஸ்டிடியூஷனை நம்பி அதன்படி அவர் அமல் செஞ்சால் தான் அவரை வந்து ஏற்றுக்க முடியும். ஸோ அதனால் இது ஃபில்டர் பண்ண வேண்டியது இன்றைக்கி நமக்கு தேவையில்லை, யார் முஸ்லீம் யார் மூமின்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குதுன்னா அதில் இது மஸ்ட். இது ஐடி கார்டு மாதிரி. இன்றைக்கி ஆதார் கார்டு ஒன்றா இருக்குல்ல, அதே வந்து இஸ்லாமிக் கார்டு வந்துச்சுன்னா வேறு கலரில் இருக்கும். இவர் வந்து முஸ்லீமு, இவர் வந்து முஸ்லீம் அல்லாதவர், அவ்வளோதான். அதே மாதிரி வெளியுறவு பிரச்சனைகள், அதாவது வெளியே அந்நிய நாட்டுக்கு போகிறாங்க சஹாபாக்கள், வந்து இஸ்லாமிய அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது, படை எடுத்து போகுது. அப்போ அந்த ஊர்வாசிகள் கூட சில பேர் லெட்டர் போடுவாங்க. கிஸ்ராவில் இருக்கக்கூடிய, அதாவது எகிப்துலேருந்துலாம் யார் அழைக்கிறாங்க உமர்லியானு மேலே, எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் படை எடுத்துகிட்டு வாங்க, எங்கள் மன்னர்கள் அட்டகாசம் தாங்க முடியலன்னு. இப்போ இவங்க லெட்டர் போட்டாங்க. இப்போ லெட்டர் போட்டவங்க படை போகிறாங்க. இப்போ இங்கே வந்து அந்த மன்னர் வந்து ஆள் பத்தலைன்னா என்ன பண்ணுவான், ஊரில் இருக்கிற ஆம்பளை எல்லாத்தையும் இழுத்துட்டு வருவான். இப்போ இங்கே உக்ரைனில் என்ன நடந்துச்சு, மிலிட்ரி பத்தலாம், கடைசியாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வாங்க, பெண்கள் வாங்குங்கிறாங்க. எல்லாருமே கூட்டிகிட்டு போய் ஆயுதம்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய ராணுவத்துக்கு எதிராக திரட்டுங்கண்ணே. இப்போ இந்த படைகள்லாம் வந்து இப்போ நிற்குது. இப்போ உமர்லியானுடைய படை இங்கே வந்துருச்சு. இப்போ இங்கே பார்த்தா எல்லாமே சமமாக நின்றுட்டு இருக்காங்க. யார் முஸ்லீம் யார் காஃபிர்னு தெரியாது. இப்போ போர் நடக்கும்போது ஒருத்தர் களிமா சொல்கிறார். இப்போ என்ன பண்ணுறது, ஒரு ராணுவ வீரர் என்ன பண்ணுறது, முஸ்லீமு நீ நடிக்கிற முஸ்லீமு, நீ வந்து டுபாக்கூர் முஸ்லீமு, நீ வரலாட்டாத முஸ்லீமு, நீ நெஞ்சில் கட்டாத முஸ்லீமு, நீ தொப்புல கட்டாத முஸ்லீமு, நீ 8 தொழுகிற முஸ்லீமு, நீ இத்தனை ஃபில்டர் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஒன் வேர்டு களிமா சொல்லிட்டியா கிளம்பு இந்த பக்கம், நீ களிமா எந்த பக்கம், களிமா சொல்லிட்டியா இந்த பக்கம், களிமா சொல்லாத அந்த பக்கம், நின்றுக்கோ, அண்ணா அடிச்சியா நடிச்சிட்டு போ,
வாழ்ந்துக்கிறியா வாழ்ந்துட்டு போ, எங்கள் சலுகை வாங்கிக்கிறியா வாங்கிட்டு போ, எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வேணுங்கிறது என்ன, பூமியில் ஃபசாத் இருக்கக்கூடாது, ஃபசாத் ஃபில்லாருந்து இருக்கக்கூடாது, அல்லாவுடைய களிமா மேலோங்கி இருக்கணும். எங்களுக்கு இதுதான் மேட்ரு. யாருக்கு பதவி போகுது யாருக்கு பதவி போகல இதெல்லாம் தேவை கிடையாது. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும், களிமா வந்து என்ன பண்ணும், ப்ரொடெக்ஷன் பண்ணும். அப்போ முஸ்லீம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இஸ்லாம்னா இவ்வளோதான், இதுக்கு மேலே இவங்ககிட்ட எதிர்பார்க்கவும் கூடாது. இப்போ இவங்க ஏற்றுக்கிட்டாங்க யார், சில பேர் வந்து இப்படி வந்துட்டாங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல் டெடிகேஷனோட இருப்பாங்க, குரான் கூட முழு முகப்பத்தால் இருப்பாங்க. இவங்களே அழைத்து வரப்பட்டவங்க இல்லை, இழுத்து வரப்பட்டவங்க. துலக்காக்களே யாரு, அவங்க பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்து அந்த அளவுக்கு நேர்மையாக நடந்துக்கிட்டாங்களா? நேர்மையாக நடந்தவங்க இருந்தாங்க, நேர்மையாக நடக்காதவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? சந்தர்ப்பம் எவ்வளோ பேர் பார்த்து காலை வாரினாங்க, எவ்வளோ பேர் டபுள் கேம்லாம் விளையாடினாங்க. இதைத்தான் எல்லாம் குரான்லையும் வந்து கற்றுக் கொடுக்குறேன். மூமின்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு நீங்கள் சென்றால் போர் முனையில் உங்களை எதிர்த்து சண்டை செய்வோர் மூமின்களா அல்லது மற்றவர்களா என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்களில் எவரேனும் உங்களுக்கு சலாம் சொன்னால் இவ்வுலக வாழ்க்கையின் அற்பமான அழியக்கூடிய பொருட்களை அடையும் பொருட்டு நீ மூமின் அல்ல என்று கூறிவிடாதீர்கள். போர்க்களத்துக்கு போறீங்க, ஒருத்தர் எதிரிலேருந்து உங்களுக்கு சலாம் சொல்லிட்டாரு, சலாம் சொல்லிட்டா நீ முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இப்போ அல்ல என்ன சொல்கிறான், இப்போ கேட்டகரி எல்லாம் ஏன் பிரிக்கிறான்னு புரியுதா இல்லையா? இன்னைக்கு நிர்வாகத்தில் நமக்கு இல்லாதனால நமக்கு எல்லாமே வெட்டியாக போயிடுச்சு. காஃபிர் ஃபத்வா நம்ம ஏன் சும்மா கொடுத்துட்டு இருக்கிறோம்? ஏன்னா இதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. பிஜே கூட ஒரு பயானில் சமீபத்தில் இந்த 72 கூட்டத்தினர் பயான் இருக்குல்ல, அதில் ஒரு கிளிப்பு கூட யூடியூப்ல பார்த்தா டக்குன்னு தற்செயலாக பார்த்தா அதில் ஒரு அருமையான கருத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கிலாஃபத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பேசுவதற்கு தடை விதிச்சாச்சு. மன்னராட்சியில் எல்லாத்தையுமே தடை விதிச்சாச்சு. சரி, தடை விதிச்சாச்சு, கிதாபு ஓப்பனாக தான் இருக்குது, குரான் ஓப்பனாக தான் இருக்குது. அப்போ என்ன தான் பேசுறது? அப்போ டாப்பிக்கை மாற்று. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்களாம், ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அல்லாஹ் குரான் படைக்கப்பட்டதா அருளப்பட்டதா, அல்லாஹ் அரிசியில் இருக்கிறானா கீழே இருக்கிறானா, எப்படி இப்போ என்ன பண்ணுறது? அப்போ இதெல்லாம் பேசக்கூடாதுன்னா அப்போ இதை தான் பேசணும். அப்போ செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் தடுத்துட்டீங்கன்னா அவரே சொல்கிறார், செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டாபிக்ஸ் வந்து தடை செய்யப்பட்டுருச்சு, இதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக்ஸ் பேசிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் தடை செய்யப்பட்டுருச்சு. அப்போ இருக்கிறத வச்சு தானே பேசணும், பேசாமல் சும்மா இருக்க முடியாதுல்ல. மார்க் அறிஞர்னு சொல்லியாச்சு, பெரிய அறிவாளின்னு காமிச்சாச்சு. இப்போ திடீர்னு மன்னர் சொல்லிட்டாரு நாளைந்து கிலாஃபத் பேசக்கூடாதுன்ட்டு. இப்போ நிர்பந்தம், புரியுதா இல்லையா? அப்போ இது எல்லாமே ஏன் ஏற்படுது? இந்த கேட்டகரிஸ் நாமே இன்னைக்கு நாம பிரிக்கிற கேட்டகரி ஏன் வேற மாதிரி இருக்கு, ரசூல்லா பிரிச்ச கேட்டகரி ஏன் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா, அல்ல ரசூல்லா தீனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, கழுதை தேஞ்சு கட்டெருமான மாதிரி. இது அவங்களே ஒத்துக்கிறாங்க, மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் சுப்ஹானல்லாஹ், அது அவங்க வாயிலேருந்தே வர்றாங்க. ஒரு பக்கம் கிலாஃபத் இஸ்லாத்தின் அடிப்படை இல்லை சொல்றாங்க, அந்த பயானில் பேசக்கூடிய ஒரு ஆலிம் வந்து அவர் பேசுறாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிலே அவர் சொல்றாரு, இஸ்லாத்துடைய அசல் எல்லாம் அது கிடையாதுங்க, மற்ற கடமைகள் போல் அதுவும் ஒரு கடமைன்னு தான் இமாம் இப்னு தைமிய்யா சொல்கிறேன். இப்போ கடமைன்னு எவ்வளோ அசால்ட்டாக மறுத்து பேசிட்டு இருக்கிறேன். இப்போ ஒருத்தன் தொழுவில் அப்படின்னா அவனை போட்டு என்ன உருட்டு விட்டுறீங்க. மற்ற கடமைகள் போல் அதுவும் ஒரு கடமை விட்டுருங்களா, கடமைங்கிறாரு, கடமைன்னு சொல்கிறாரு. அதை எப்படி, அதாவது அந்த வாயில் இந்த சொல்லட்டுவாங்கன்னு இருக்குல்ல, அது வேதம் அல்லாததை வேதம் போல் இது பண்ணிக்கிறது, இந்த அலங்கார வார்த்தைகளை போட்டுக்கிறது, அந்த ட்ரெஸ்ஸுகள் அவங்களுடைய தோற்றங்களை பார்த்தா நபியே நீர் வியந்து போயிரு அப்படிம்பாங்களே, அது மாதிரி அவங்க இது பண்ணிக்கிறது, அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு சொல்கிறேன். சாதாரண ஒரு கடமைகளில் ஒரு கடமைங்க அது, அதை போய் இஸ்லாத்துடைய அஸ்திவாரங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ கடமை தானே, அப்போ செய்யுங்க, கடமை நிறைவேற்றுங்க. அப்போ கடமை நிறைவேற்றுறேன்னு ஒரு கூட்டம் பேசும்போது அது எப்படி ஹலாமாயிரும், அது எப்படி வழிகேடாயிரும், அது எப்படி ஃபசாதாயிரும், அது பார்க்கணும்ல. அதை இன்னொரு ஆளையும் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாக்கிமியத் சொல்கிறாரு. ஆச்சரியம், ஹாக்கிமியத் இல்லைன்னு சொல்லி மறுத்து அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னா இனில் ஹுக்மு இல்லா லில்லா, அதிகாரம் கட்டளையிடும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கே தவிர வேறு யாருக்கும் இல்லைங்கிறது இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி மௌலானா மௌதூதி அவர்கள் புக் எழுதுறாங்க. இஸ்லாத்தின் அதாவது குரானின் 4 அடிப்படை சொற்கள் அதில் எல்லாம் விரிவாக அதில் எழுதுவார். லா இலாஹா இல்லல்லாஹ்ல இதுவும் இன்க்ளூடட் அவர் பேசுறாரு. யார், ஒரு சலஃப் உலமா அவர் பேசுறாரு. ஹாக்கிமியத் தௌஹீதே ஹாக்கிமியா அவர் சொல்றாரு. தௌஹீதே ஹாக்கிமியா அவருக்கு தலைப்பு என்னன்னா இஸ்லாம் கூறும் அரசியல் நம்ம தலைப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தலைப்புலேயே அவருக்கே அறியாமல் அவர் என்ன பேசுறாரு, பேசிட்டு சொல்றாரு. உலமாக்கள்லாம் சொல்றாங்க இனில் ஹுக்மு இல்லா லில்லா, லா இலாஹா இல்லல்லாஹ் இன்க்ளூடே என்ன அப்படின்னா ஹாக்கிமியத்தும் அடங்கும். குரான்ல இது இருக்கு, ஹாக்கிமியத்துக்கு ஆதரவாக 200க்கும் மேற்பட்ட ஆயத்துகள் இருக்கு. மறுமையில தான் சாட்சி சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், இங்கேயே வா சொல்றேன். 200க்கும் மேற்பட்ட ஆயத்துகள் இருக்கு சொல்லிட்டு அது கூடுதலாக சொல்றாரு. மறைமுகமாக குறிக்கும் விதமாக இருக்கு, நேரடியாக இல்லை. அல்லாஹ் வச்சான்ல உங்களுக்கு செக்கு, நேரடியாக வச்சு அல்லாஹ்வுக்கு நிறுவ தெரியும். மூமின்கள் மறைமுகமாக சொன்னாலும் தேடி எடுத்துக்குவாங்க. அவங்க அதோடைய, ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுங்கிற கவலை, உங்களுக்கு தலைப்புக்குள்ளே பேசணுங்கிற கவலை. நீங்கள் டாபிக்குள்ளே எடுக்கும்போது அது டாப்பிக்கில் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டீங்க, அவன் மைண்ட் வாஷிங் சத்தமாக பேசிட்டீங்கன்னா அப்படிமா. அது மாதிரி டாபிக்குள்ளே சொல்கிற 200க்கும் மேற்பட்ட ஆயத்து இருக்குன்னா எவ்வளோ பெரிய துரோகம் இது. இதே ஆலிம் கிலாஃபத்துக்கு எதிராக பேசின பயான் வேற மாதிரி இருக்கு. அதே சம்மந்தப்பட்ட ஆலிம் கிலாஃபத்துக்கு எதிராக ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பேசுகிறார். ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அதெல்லாம் எடுத்து போட்டு மக்களுக்கு நம்மளே காமிப்போம் இன்ஷால்லா. அதை எடுத்து போட்டு எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கள். இது இவங்களை நம்பி தான் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க,
நேர்வழி காமிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க தான் ஹிதாயத். 200க்கு மேற்பட்ட ஆயத்துனா சாதாரணமா? தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு குரானில் எத்தனை ஆயத்து இருக்கு? ஒரு ஆயத்து கூட இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஐயாக்கனா புது ஐயாக்கனா செய்ன் அதை வச்சுக்கிட்டு இத்தனை பேர் முஷ்ரிக் ஃபத்வா, ஹோல்சேல் முஷ்ரிக் ஃபத்வா, அதுவும் பெரிய பல்க் பேக்கேஜாக கொடுத்து ஒரு ஃபிர்காவை நரகத்துக்கு தள்ளிட்டு இருக்கிறீங்க. 200 ஆயத்தை ஒருத்தன் மறுத்தானா எவ்வளோ பெரிய குற்றவாளி. அப்போ உலமாக்கள் யார்? உலமாக்கள் அவங்கெல்லாம் இவானல் முஸ்லிம்களும் ஜமாத் இஸ்லாமி உலமாக்கள் அவங்க